பிரியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் புகழேந்தி. என்ன நலமாக இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய நினைவு மண்டபம். அந்த நினைவு மண்டபத்துக்கு எதிர்க்க ஒரு அப்பாவும் மகனும் நின்றுட்டுருக்காங்க. அங்கே வழியில் போகிறவங்க வரவங்கெல்லாம் அந்த மண்டபத்தை பார்த்து விசாரிக்கிறாங்க, இது என்ன மண்டபம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த தந்தைய மகனும், இங்கே ஒரு ஞானி சமாதியாக இருக்கிறாரு, அந்த சமாதியான இடத்துல நாங்கள் ஒரு நினைவு மண்டபம் கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவிச்சு. பரவினோடனே எல்லோரும் மக்கள் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. நல்ல பணம் சேர ஆரம்பிச்சிது. சில பேர் சொன்னாங்க, இங்கே உட்காந்தாக்கா மனசுக்கு நல்லா நிம்மதி கிடைக்கிது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் பணம் நல்லா கிடுக்கிடுன்னு ஏற ஆரம்பிச்சிது. நல்ல வருமானம் ஜாஸ்தி ஆகி போச்சு. நினைவு மண்டபத்தில் வருமானம் ஜாஸ்தி ஆகிடுச்சுனாக்கா அப்பனுக்கு மகனுக்கும் தகராறு வந்துடுச்சு. வருமானம் ஜாஸ்தி ஆனாலும் சண்டை தானே, சொத்து தகராறு வந்துடுச்சு. அப்புறம் இதை அப்பா தன் மகனை கூப்பிட்டு, ஏன்பா இது பாரு, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க, அதனால் நம்ம ஒரு சமரசத்துக்கு வரலாம், நான் கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பணமும் ஒரு கழுதியும் அவர் பையன்கிட்ட கொடுத்து ஓட்டி அமிச்சார். நீ வெளியூருக்கு போய் பழிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி அமிச்சார். அந்த பையனும் அந்த கழுதியும் அப்பா கொடுத்த பணத்தை எடுத்துகிட்டு வெளியூருக்கு பிரயாணம் பண்ணுறான். பயணித்தின போயின்னுக்கிறான். பயணித்தினப்போ அவர் அப்பா கொடுத்த கழுதை வழியிலே இறந்து போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனுக்கு. அப்படியே யோசித்தான். சரின்னு சொல்லிவிட்டு அந்த கழுதியை அங்கேயே புதைச்சிட்டு சரி என்ன பண்ணலான்னு யோசித்தான். அந்த கழுதை புதைச்ச இடத்துல ஒரு மண்டபம் கட்ட ஆரம்பிச்சிட்டான். நினைவு மண்டபம். நினைவு மண்டபம் கட்டி முடிச்சிட்டோன்னே ஒரு பொருளை கிளப்பி விட்டான். இங்கே ஒரு ஞானி சமாதி அடைஞ்சிருக்கிறாரு, அது சமாதி அடைஞ்ச இடத்துல ஒரு நினைவு மண்டபம் கட்டியிருக்கிறோம் அப்படின்ற செய்தி ஊர் ஃபுல்லாக பரவிச்சு. இங்கேயும் மக்கள் வர ஆரம்பித்தாங்க. உண்டியலில் காசு சேர்ந்தது. நிறைய நகையெல்லாம் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வருமானம் அதிகமாக போயிடுச்சு. இப்போ அப்பா விட இவன் பெரிய ஆள் ஆகிட்டான். நல்ல வருமானம். மக்களும் தினந்தோறும் வர ஆரம்பித்தாங்க. இந்த செய்தி அவங்க அப்பா காதில் விழுந்துச்சு. சரி போயிட்டு மகன் எப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு மகனை தேடி அப்பா வராரு. பார்த்தாக்கா இது அந்த மண்டபத்தோடு இது ரொம்ப விமர்சையாக இருக்குதே, இவ்வளோ ஜனம் வராங்களே, எப்படிப்பா என்னப்பா பண்ண, எந்த ஞானிப்பா செத்தார், யார் சமாதி அடைஞ்சாங்க அப்படின்னு விசாரிக்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அப்பா எந்த ஞானியும் இங்கே சமாதி ஆகலை, நீ எனக்கு கொஞ்சம் பணமும் கொஞ்சம் கழுதியும் கொடுத்து அனுப்பிச்சி, அந்த கழுதையை ஓட்டின்னு வரும்போது வழியிலே இறந்து போயிடுச்சு. சரி என்ன பண்ண தெரியாமல் அங்கேயே புதைச்சிட்டேன். சரி புதைச்ச இடத்துல ஒரு நினைவு மண்டபம் கட்டலான்னு கட்டிட்டு ஒரு சும்மா பொருளை கழிப்பு விட்டான். இந்தமாரி ஒரு ஞானி இங்கே சமாதி அடைஞ்சிக்கிறாருன்ட்டு மக்களுக்கு பரவிச்சு. இங்கே உக்காந்தாக்கா மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. மக்கள் வர ஆரம்பித்தாங்க. வருமானம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, இப்போ தாண்டா நீ என் மகன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. என்னப்பா ஏன்பா அப்படி சொல்கிற அப்படின்னா, இல்லைடா நான் உனக்கு ஒரு கழுதை ஓட்டி அனுப்பிச்சினேன், அதனுடைய அம்மா கழுதை தான் அங்கே செத்துச்சு நம்ம ஊரில், அதுக்கு மேலே தான் மண்டபத்தை கட்டினேன், அந்த மண்டபத்தை கட்டிட்டு தான் ஞானி ஒருத்தர் சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நானும் கப்ஸாக தான் விட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்னோன்னே 2 பேரும் இந்த முட்டாள் ஜனங்களை நினச்சி சிரித்தாங்களாம். பார்த்தீங்களா, நிம்மதின்றது கோயில்லையோ மண்டபத்துலேயோ சமாதிலேயோ இல்லை, நம்ம மனசில் தான் இருக்குது. நம்ம மனசு அமைதியாக இருந்தாக்கா அதுதான் நிம்மதி. எங்கே நம்ம உட்காந்து நம்ம அமைதியாக இருக்கிறோமோ அதுதான் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். இதுதான் இந்த கதை சொல்கிற நீதி. என்ன கதை பிடிச்சிருந்ததா, நல்லா இருந்ததா? சரி, இந்த கதையை கேட்டு நிம்மதியாக தூங்க போங்க. மீண்டும் நாளை சந்திப்போம் அடுத்த கதையுடன். நான் உங்கள் புகழேந்தி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.